லைஃப்ல இது வரைக்கும் உன்ன மாதிரி டிராமா பண்ற ஆளையோ நடிக்கிற ஆளையோ நான் பார்த்ததே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன பண்ண? நான் எதுக்கு நடிக்கணும்? எதுக்கு டிராமா பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உனக்கா புரியல? இப்ப கூட பாரு. ஐயோ, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒன்னும் நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியே. நான் ஒவ்வொரு டைமும் உன்னை வந்து பார்த்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறேன்னு சொல்லும் போதெல்லாம் நீ நிறுத்திடுறேன்னு சொல்லி இப்படிதான் நடிச்சு நடிச்சு என்ன நம்ப வச்ச. உன் நடிப்ப நம்பி நானும் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நின்ன. கடைசியில என்ன பண்ண? நம்ப வச்சு கழுத்து அறுத்துக்கியே. இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, நேத்து வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் எனக்கு தெளிவாயிடுச்சு. என்ன நம்ப வைக்க கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க எனக்கே தெரியாம பிளான் பண்ணிருக்க. உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியாம நானும் முட்டாளா எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்திருக்கேன். வருண், சத்தியமா சொல்றேன், நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்க கூட இல்ல. என்ன நம்புங்க. என்ன ஏன் இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க? ஏன்னா நான் சாராவை லவ் பண்றேன். உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். போதுமா? இதையும் உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன். இவ்வளவு ஏன் இதே ரூம்ல நான் சாராவை முதல்ல பார்த்தது, அவளை லவ் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்லும் போது சரிங்க சரிங்கன்னு சொன்னியே, அதையும் இல்லைன்னு சொல்ல போறியா? வந்த கால் கீழே விழுந்தப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது காம்பவுண்டுக்கு வெளியே தான் என் சாரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கோவில்ல சாராவை கூட்டிட்டு வந்துதான் உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னேன். நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம். லவ் பண்றாரா? என்னதானே? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீங்களே சாராட்ட சொல்லிடுங்க. வருண் சொல்ற மாதிரி தான். இல்லங்க, அன்னைக்கு நீங்க சொன்னத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நம்புங்க. ஏய், இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்லுவ? முகத்தை பார்க்கவே அருவருப்பா இருக்கு.